8 o'clock டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டாங்க. நல்லா மார்னிங் வச்சாலும் 1 to 1 o'clock 10 மணிக்கு அப்படி தான் வைப்பாங்க. இந்த டைம் வந்து காலங்கத்தால 8 o'clock வைக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ டைம் லேட் ஆயிடுச்சு. 8:05 இதோட டைமு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க மேடம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் வந்து சத்து மாவு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, கிளம்புங்க போகலாம். இவன் எந்திரிச்சா நானும் எந்திரிச்சு குளிக்க வேண்டியிருந்துச்சு. ரெடியாகி இவளை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் பேபே. ஒரு ஷூ ரேக்லேருந்து ஷூ எடுத்துட்டாங்க மேடம். அவசரமாக கிளம்பி ஓடி வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சாவியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரசித்தியா வந்து மேலே போயிருக்கா, திரும்ப மாற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு. அவன் முக்கால் அழுகுவான். டான்ஸ் கிளாஸ்னால ஏதோ மேலே ஏறி ஓடிட்டான். நாளைலேருந்து அவளுக்கு எக்ஸாம் 3 days. வெட்னஸ்டே, மண்டே, டியூஸ்டே தைப்பூசனால லீவு. அதனால் எக்ஸாமை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க தேர்ஸ்டேக்கு. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. பிரசித்தியா நல்லா டான்ஸ் ஆடினியா? நான் இந்த வாட்டி பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு 2 hours அங்கேயே உட்காந்துட்டேன். இது நல்லா மல்டி பர்பஸாக இருக்குது பிரசித்தியா. இங்கே உட்காந்து அப்படியே தோசை ஊற்றான்னு வச்சுக்கோங்க, இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கீழே அரிசி ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ட டிஸ்பிளே பண்ணிக்கலாம், குக்காகி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸு. எங்கள் அம்மா ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த ஃப்ரிட்ஜு வாங்கிட்டேன் பத்தலைன்னு. அதை சூப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. காட்டுங்க நீ. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வாங்கணும். ஃப்ரிட்ஜுக்கு வாங்கின மேட்டு பெருசா இருந்துச்சு, என்ன பண்ணுறது வேஸ்ட்னு சொன்னா சாரதி. ஆனால் இதுக்குள்ள வந்து வெள்ளையா இருக்கனால சம்டைம்ஸ் அழுக்கம். இதுனா கழுவ ஈஸியா இருக்குன்னு இப்படி மாத்திட்டேன். இனிமேல் இந்த 2 செட்டு வாங்கி மாத்த போறீங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து ஆரஞ்சுனால கிச்சனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த கான்செப்ட், அந்த ட்ரே அழுக்காகாம இருக்கும். அந்த கான்செப்ட் குள்ளே வந்துருச்சு. குட் ஒர்க். எனக்கு சாப்பிடணும் இன்னைக்கு. அப்புறம் நேத்து மம்மிக்கு நான் ஒரு கடாய் வாங்கி கொடுத்துருந்தேன்ல, முன்னாடி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். அது என்னன்னு நைட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது கிரானைட் ஸ்டோன்ல பண்ண கடாய். ஓகேவா? அது வந்து உடம்புக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாதான். ரெண்டாவது அலுமினியம்ல மேல கோட்டிங் கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கான் கிரானைட்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம அது ஃபுல்லா கிரானைட் ஸ்டோன்லயே பண்ணுது. ஆனா வெயிட் கம்மியா இருக்கனால ரொம்ப ஈஸியா சமைச்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. அதோட சரி, சாப்பிட பொங்கல் சட்னியா? ஆயிலே ரொம்ப கம்மியா ஊத்தினா போதும். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பக்கம் குக்கிங், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா பூஜா திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டேன், இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அங்கே சூப்பராக இருக்குது. இங்கேயும் ஒயிட்டாக இருக்கனால இங்கே அளவு வச்சு பார்த்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. இதே அளவு நம்ம வாங்கினோம்னா பூஜா ரூமுக்கு பேஸ் பண்ண மாதிரி பூ தீமு, விளக்கு தீமு, இந்த மாதிரி தீமில் இங்கே வாங்கி ஒரு மேட் போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் வந்து அந்த பிளானை பண்ணியிருக்காங்க. பிரசித்தியா படிச்சிட்டியா? கொஞ்சம் மட்டும் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணி சாப்பிட்டு. நானும் பிரசித்தியாவை எல்லாம் படித்து முடிச்சிட்டான்றதுக்காக பிரசித்தியாவை கூட்டிகிட்டு பீமநகரில் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட பாரம்பரிய பெட்டி, ரொம்ப வருஷம் பீரோ. எங்கள் தாத்தாவோட பீரோவா, ரொம்ப பழமை வாய்ந்தது. எங்கள் தாத்தா அப்பாவோட அம்மா வந்து கொடுத்து விட்டாரு. அது பீமநகர் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. பெயிண்ட் எப்படிக்கலாம்னு ஒரு வழியாக 3 மாதமாக கடந்து நேற்று தான் அனுப்பிச்சி விட்டோம். அது எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணுறோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணலான்றதும் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதெல்லாம் போய் தான் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக போகிறோம். அதுக்கப்புறம் ஜீப்ரா படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த படத்தையும் நம்ம போய் ஏற்றிட்டு வரணும். அந்த படத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தோட ஃபேவரட் மூவிஸும் எடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பீரோ தான் நான் சொன்ன அந்த பழைய காலத்து பீரோ. இது எப்படி புதுசாக சிவாஜி மாதிரி ரஜினிகாந்தில் வர மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஆக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா சுரண்டி அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும்னாங்க. லாக் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்க. எல்லா பிரசித்தியா சுடுதா? செம்ம வெயிட்டாக இருக்கும், தூக்கவே முடியாது. அப்படி நம்ம நினச்சா ஈஸியாக தூக்கிட்டாங்க. இது உள்ள சூப்பராக இருக்கும். பீரோவை பார்த்துட்டு சிங்காத்தோப்பு சைடு வந்தோம். அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இப்போ பழம் வாங்கணும். எப்படி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ரோமா பார்த்தா சண்டைக்கு வந்துடுவா. நாங்கள் வாங்கி கொடுத்தியாப்பா, உதவி போயிட்டியாப்பான்னு புலம்பி தள்ளிடுவா. சண்டேனாவே சின்ராஸை கையில் பிடிக்காதுன்ற மாதிரி ஏகப்பட்ட நான்வெஜ்ஜாக போட்டு வெளுத்து கட்டின நான் இன்று ஃபுல் வெஜிடேரியன் ஆனதுனால என்ன சாப்பிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. மஷ்ரூம் போர் அடிச்சிருச்சு, பன்னீர் போர் அடிச்சிருச்சு, பேபி காய்ங்க எல்லாமே போர் அடிச்சிருச்சு. ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே சாப்பிட்டாலும் தோசை சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் எங்கள் அம்மாட்ட சொன்ன தக்காளி சாப்பாடு மீல் மேக்கர் போட்டு செஞ்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் எனக்கு அமிர்தமாக தெரிகிறது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதே நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தேவையான
ஒரு 3 கிழங்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் என்ன, குச்சிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. பிரசித்தியா கூட எல்லாமே தெரியுது. அது இல்லாமல் கொய்யா பழம், முந்திரிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். முந்திரி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மம்மி வாங்கிட்டு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் படம் பார்க்கலான்ற ஒரு பிளான். அதுக்குள்ளே கொஞ்சம் வீடியோ வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் படம் பார்க்கணும். போ சாப்பிட்டு பேசுதியா. A few moments later. எங்களோட ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம 2025ல் வந்திருக்கோம். ஒரு நியூ இயரில் வந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம் அந்த புது வீட்டுக்கு. சரசனா கல்யாணம் பண்ணது 2005ல். நியர்லி ஒரு 10 years ஆஃப் டுகெதர்னஸ். நிறையா சண்டைகள், நிறையா காம்ப்ரமைஸ், நிறையா விட்டு கொடுத்து பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இன்னும் லாங் டேர்ம் இருக்குது. பட் இந்த 10 வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வீடு வேலையெல்லாம் இருக்குது, போக முடியுமா, அந்த டைம் கிடைக்குமா? ஏன்னா சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் லேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா பிப்ரவரியில் நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண முடியும்னு நிறையா விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். பட் நம்ம எப்பயுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம அடமெண்ட்டாக நினச்சிட்டே இருந்தோம்னா அது நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் போகணும்னு. அதே மாதிரி பர்ஃபெக்டாக பிளானும் பண்ணது, டிக்கெட்டு போட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் லாங் அகோ வந்து இந்த ப்ராசஸ் முன்னாடியே போட்டாச்சு. இந்த பிப்ரவரி இங்கே போனோம் அப்படின்னு அது வந்து நம்ம பிளானு. ஆனால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது இப்போ தான் ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு போக போகிறோம். அனதர் கண்ட்ரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களோட ஆனிவர்சரியை 10th ஆனிவர்சரியை நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த விஷயம். இதை ஏன் நான் இவ்வளோ டிலே பண்ண 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் அதுக்கான விசா ப்ராசஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த விசா ப்ராசஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரியே நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த பயத்தில் சப்போஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த விசாவும் கிடச்சிருச்சு. அதுக்கான பெரிய ப்ராசஸ் என்னன்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ விசா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ரூம் எங்கே தங்க போகிறோம், எப்போ ரிட்டர்ன் ஆகும் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி இருந்திருக்கணும். லைக் நம்ம புக் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை வந்து நம்மளுக்கு விசா கிடைக்கலன்னா அது எல்லாமே நமக்கு லாஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருந்தது. இனிமேல் நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வந்து விசா ஃப்ரீ கண்ட்ரி இந்தியன்ஸ்க்கு எதுவோ அதுக்கு மட்டும் போகலாம். சிங்கப்பூர்ல இருந்து எங்களுக்கு அந்த விசா வர வரைக்கும் லேப்டாப்னே இருந்தது. சரசு ஹாப்பியா? வெரி வெரி. இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் டயர்டாக இருக்கணும். உங்கள் எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்குது. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆமாம், இந்த டைம் வந்து நான், சரசு அண்ட் ரோமா மட்டும்தான் போகிறோம். பிரசித்தியா வந்து ஆப்சன்ட் டியூ டு எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் வரப்போகுதுன்றதுனால இந்த டைம் ஆமாம் ரோமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா விட்டுட்டு போயிட்டேன்றதுனால அவளை கூட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போகலாம். ரோமாவோட பர்த்டே அன்னைக்கு கூட்டு போகலான்றதா அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கூட்டு போயிடலாம். வீசாவில் வந்து இவ்வளோ பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, இனிமேல் கரெக்டாக பண்ணுன்ற சரசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டாக ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. எனக்கு, சரசுக்கு, ரோமாவுக்கு 3 பேத்துக்கு வந்து ஆன்லைனில் ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணியாச்சு. முன்னாடியே நான் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் என்னென்ன ட்ரெஸ்ஸுன்றது வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டேன். எனக்கு வந்து நான் 3 ட்ரெஸ் தான் வாங்கினேன். இவங்களுக்கும் அவங்க பிள்ளைக்கும் தான் நிறைய ட்ரெஸ் வாங்கி தள்ளி வச்சிருக்கிறேன். ஆமாம், நீ நிறையா ட்ரெஸ் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நாங்களாம் இந்த மாதிரி அக்கேஷன் வந்தால் தான் ட்ரெஸ் எடுப்போம். அது எனக்கெல்லாம் வந்து வந்தாதான். இவரெல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது, இவர் எப்படி வாங்க மாட்டாருன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இல்லைன்னா இவர் வந்து போட்டதே போடுவாரு, பழசே போட்டுக்குவாரு. நல்லா இருக்கு. இன்னொரு மெமரி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போனோம். அப்போ பாலக்கரையிலேருந்து கணபதிபுரம் வந்துட்டு செப்டம்பரில் வந்தோம். நம்ம நவம்பரில் வந்து சிங்கப்பூர் போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து ஜனவரி வந்திருக்கோம். பிப்ரவரியில் வந்து நம்ம அனதர் கண்ட்ரி போகிறோம். பாலக்கரையிலேருந்து மாறப்போ சிங்கப்பூர் போகலாம். டிக்கெட்லாம் போட்டாச்சு. ஆமாம், டிக்கெட்லாம் போட்டாச்சு. செப்டம்பர்லேயே டிக்கெட் போட்டால் நம்ம நவம்பரில் போகிறதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு நம்ம நியூ ஷிஃப்ட் வரப்போ ஒரு நியூ இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு சென்டிமெண்டலாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் டு அனதர் ட்ராவல். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து அந்த கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பாருங்கள். உங்களோட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறோம். நிறைய ஐடியாஸும் கொடுக்குறோம். ஓகே. பிரசித்தியா வந்து ஒரு புலிங்க, பாயும் புலி. இது ஒரு குட்டி புலி. இது விஜயசாரதி பெத்த புலி. ரச புலியா இல்ல காட்டு புலியா? இது வந்து அழகு புலி. இது ஒரு கியூட் புலி. அங்கே பாருங்க ஒரு விருப்பம் வரும். இது செல்ல புலி, இது ஒரு தங்க புலி அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு பாயும் புலியா நல்லா டான்ஸ் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே ஒரு படிப்பு புலியா வாங்கி மேக்ஸை படிச்சுட்டு இருக்கா. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி படிச்சுவா. சூப்பரா மேக்ஸ் படிக்கிறது உங்க பிள்ளையா தான் இருக்கும். ஆமாப்பா, எதா இருந்தாலும் படிக்க வேண்டியதான். விசாக்கு வந்து எப்படி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை ஒரு ஃபிளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒரு வழியாக அந்த வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், போய் படிக்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு போகலாம்.
Flashback. சரசு ஹாப்பியா? என்ன 2 பேரும் மேட்சுக்கு மேட்சா கலக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விசா அப்ளை பண்ணுறதுக்காக போகிறோம். நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம விசா அப்ளை பண்ணி வரணும். ஒரு 4 ஏஜென்சியில் கேட்டேன், எல்லாமே வேறு ஐடியா சொன்னாங்க. இருக்கிறதுலே கம்மியாக யார் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, யார்கிட்ட கொடுத்தா கரெக்டாக வரும்னு சர்ச் பண்ணி ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே போய் நம்ம அப்ளை பண்ண போகிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். விசாக்கு எல்லா பேப்பர்ஸும் கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்கோன்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுனு, பேன் கார்டு, அதுக்கப்புறமேட்டு ரூம் புக்கிங் வவுச்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். போனோம்னா எதுவுமே கேட்க மாட்டாங்களாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருந்தால் போதும் டக்குனு விசா கொடுத்துருவாங்களா. இப்போ சிங்கப்பூர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களாம். நான் கேட்குறப்ப நிறைய பேர் என்னென்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வருது, கரெக்டாக இருந்தால் தான் போட முடியும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு கேட்டு தான் போட்டாங்க. நம்ம எப்பவுமே பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கீழே ஃபோட்டோ மட்டும் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறப்ப 8 ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோலாம் வேறு எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. அது அப்படி இல்லை, ஒரு நாட்டோட அந்த இது பிரகாரம் தானே, அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எடுக்கணும். பிரகாரம் தானே ஃபோட்டோ எடுக்கணும். நான் நிறைய எடுக்கிறோம், அது வேறு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம சித்ரான்னு ஒரு ஷாப் இருக்குது கீழே, அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். இங்கே எல்லா கண்ட்ரிக்கும் விசா எடுக்க வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வை. மேலே போனோடனே நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம். எங்கே என் டிக்கெட்டுன்னு கேட்குது. ரோமா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டுவிடு. மேலே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் எப்பயும் போல் சிங்கப்பூருக்கு எப்படி ஒரு பதட்டத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ கேட்டேன். எம்பசி டிசைட் பண்ணுறதா நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க, திங்கக்கிழமை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. இது என்ன சிக்கல்னா அதை நான் வீட்டில் போய் சொல்ல உங்களுக்கு. சரசு, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம ப்ராசஸ் பண்ணோட விஷயம் நடந்துருச்சு. நம்ம அன்னைக்கு விசா அப்ளை பண்ணோம்ல, அந்த விசா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். 1 வீக் டைம் கேட்டாங்க, எப்போ வரும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். சரஸ்ட்டு நான் சொன்னேன், இந்த வாட்டிலாம் யோசிக்காத வந்துடும் பாரு அப்படின்னு. 2 டேஸ்லேயே வந்து விசா கிடைச்சிருச்சு. விசா கிடைக்கிறதுக்குள்ள ஒரு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். சப்போஸ் விசா கேன்சல் வச்சுங்களேன், ஒன்றுமே ரிட்டர்ன் ஆகாது. ஊ தான். அதனால பயந்துட்டே இருந்தோம். பட் எனிவேஸ் இந்த டைம் விசா வந்துருச்சு. எந்த ஊருக்கு போகிறோன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் அந்த ஊருக்கு போகிறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஊருக்கு போகலாம் தான் சரஸ்ட்டு சொன்னேன். நான் ஊருன்றேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரிக்கு போகணும் தான் நான் சரஸ்ட்டை சொன்னேன். பட் சரஸ் அதை வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம சிங்கப்பூர் போனோம். இந்த டைம் அந்த கண்ட்ரிக்கு நம்ம போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ரோமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அதையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். பிரசித்தியா வந்து அடுத்த டைம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவளுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கனால. ஸோ நான் அதுக்குள்ளே போய் வீட்டில் கொஞ்சம் வேலை தண்ணி. ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலி பார்த்தா இவளையே விட்டுட்டு தான் போயிருந்துருக்கணும். ஏன்னா எங்கள் ஆனிவர்சரி ட்ரிப்பு. ஆனால் இவளை வந்து அவங்க அப்பா இந்த கண்ட்ரி அவள் சொல்லிட்டே இருந்தா போகணும்னு. அது எப்படி இந்த குழந்தைக்கு தெரியும் நினைக்காதீங்க. இப்ப எல்லாமே தெரியுது, ரீல்ஸ்ல பாத்து அப்படின்றீங்க. வீட்டுல இருக்கிறியா? சரி, நீங்க ஒர்க் பாருங்க. அப்பா போய் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறோன்னு உங்களுக்கு கெஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வீட்டிலே நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதையும் நாங்கள் காட்ட போகிறோம். பேக் டு பேக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். ரோமா விஜய். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், குட் நைட் பார்ட்னர்ஸ்.